இவ்வளவு வயதாகியும் இதுவரை உங்களுக்கு அக்கீகா கொடுக்கப்படவில்லையா? இனி கொடுக்க முடியுமா? பெற்றோர்கள் அக்கீகாவினுடைய கறியை சாப்பிடலாமா? குழந்தை பிறந்து 7வது நாள் வரை இதையெல்லாம் செய்ய வேண்டுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்களா? வாருங்கள், முழுமையாக கேட்டு எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹு தஆலா கொடுக்கும் மாபெரும் ஒரு அருட்கொடை என்றுதான் சொல்ல வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளாக இருந்தால் 2 ஆடும், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடும் அகீகா கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லி காட்டியதை அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள். திருமிதியிலே இந்த ஹதீஸை காண முடியும். கொடுக்கப்படும் அக்கீகாவிற்கான சட்டங்கள் என்ன என்று பார்த்தால், குர்பானியிலே ஆடு பிராணி சம்பந்தமாக எப்படியெல்லாம் சட்டங்கள் இருக்கிறதோ அதே சட்டம்தான் அக்கீகாவிற்கும். ஆடு எப்படி இருக்கணும், என்ன வயசு இருக்கணும், எப்படியெல்லாம் அதை பார்த்து வாங்க வேண்டும் என்று குர்பானிக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்கிறதோ அதே சட்டம் அப்படியே அக்கீகாவிற்கும் பொருந்தும். அக்கீகா என்பது ஒரு சுன்னத்தான ஒரு காரியம். பிறந்த குழந்தைக்காக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக கொடுக்கப்படக்கூடிய ஒன்றுதான் அக்கீகா. ஹதீஸுகளிலே காண முடியும், பிறந்த குழந்தை அதற்கான அக்கீகாவை கொண்டு ஈடு வைக்கப்படுகிறது என்ற வார்த்தைகளை நம்மால் காண முடியும். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அக்கீகாவை செலுத்தும் வரை மறுமை நாளில் பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் மன்றாட மாட்டார்கள், ஷஃபாத் செய்ய மாட்டார்கள் என்ற கருத்து இந்த ஹதீஸில் இருக்கிறது என்பதாக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவித்து காட்டுவார்கள். ஆக ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அதற்கான அக்கீகாவை நிறைவேற்றிவிட வேண்டும். அது சுன்னத்தான காரியம் எப்பொழுது என்று பார்த்தால், அந்த சுன்னத்தை நிறைவேற்றுவதற்கு சரியான நாள் குழந்தை பிறந்ததிலிருந்து 7வது நாள். 7வது நாள் என்ன செய்யணும்னா, குழந்தைகளுக்கு அவர்களின் பெயரில் அக்கீகாவை கொடுத்து அன்றைய நாள் அவர்களுக்கு பெயர் சூட்டி அன்றைய நாளில் அவர்களின் தலைமுடிகளை களைய வேண்டும் என்று மார்க்கம் பேசுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஅல் குலாமி அகீகத்துன், ஒரு குழந்தைக்கு அகீகா என்பது இருக்கிறது. அந்த குழந்தையின் பெயரால் அகீகாவை கொடுத்து அந்த குழந்தைக்கு மொட்டை அடித்து விட வேண்டும் என்று சொல்லி காட்டப்படுகிறது. என்ன செய்யணும்? மொட்டை அடித்து அந்த முடியின் அளவிற்கு வெள்ளியை சொதக்கா செய்ய வேண்டும் என்று மார்க்கம் பேசுகிறது. அப்போ மொட்டை அடிக்கணும். அந்த மொட்டையின் அந்த முடியின் அளவிற்கு 1 கிராம் 2 கிராம் வரும், அவ்வளோதான், 1 கிராம் வரும் அதிகபட்சமாக. அதன் அளவிற்கு வெள்ளியை நாம் சதக்கா செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு அக்கீகா கொடுக்க வேண்டும், நல்ல பெயரை வைக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் பேரை வித்தியாசமாக தேடக்கூடியவர்கள் கூடுதலாகி விட்டார்கள். நல்ல பெயரை வைக்க வேண்டும். இப்போ அந்த குழந்தைக்கான அக்கீகாவை பெற்றோர்கள் நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் நாம இருக்கலாம், நம்மின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லது நம்முடைய மக்கள் என அவர்களுக்கு இதுவரை அக்கீகாவை நாம் நிறைவேற்றாமல் இருந்திருக்கலாம், அல்லது நமக்கான அக்கீகாவை நம்முடைய பெற்றோர்கள் நிறைவேற்றாமல் இருந்திருக்கலாம். என்ன செய்ய முடியும்? மார்க்கம் இதை பற்றி என்ன பேசுகிறது என்று பார்த்தால், ஒரு குழந்தை பருவ வயதை அடையும் வரை அதனுடைய அக்கீகாவை, அந்த குழந்தையின் அக்கீகாவை செலுத்துவது பெற்றோர்களின் மீது சுன்னத். பருவ வயதை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், ஒரு தனியாக சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்துருச்சுன்னு சொன்னால், மார்க்கம் சொல்லக்கூடிய அளவு பருவ வயது. பருவ வயதை ஒருவர் அடைந்தும் அவருக்கான அக்கீகா கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால், தன்னுடைய அக்கீகாவை தானே நிறைவேற்றி கொள்வதை சுன்னத்து என்று மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அப்போ இதுவரைக்கும் அக்கீகா கொடுக்கப்படாதவர்கள் தங்களின் அக்கீகாவை தாங்களே நிறைவேற்றி விடலாம். இன்னொரு பெரிய சந்தேகம், இந்த சந்தேகம் மட்டும் மார்க்கத்திலிருந்தும் இன்னும் நீங்காமலேயே கிடக்கிறது. அக்கீகாவினுடைய கறியை பெற்றோர்கள் சாப்பிடக்கூடாது என்ற ஒரு விஷயம் இன்னும் பரவலாக மக்களுக்கிடையில் இருக்கிறது. அப்படி இல்லை, தாராளமாக அக்கீகாவினுடைய இறைச்சியை, மாமிசத்தை, கறியை பெற்றோர்கள் தாராளமாக சாப்பிடலாம். அதை எப்படி பங்கு வைக்கணும்னா, குர்பானிக்கு எப்படியோ அதே போன்றுதான் 3 பங்காக பிரிக்கலாம், அல்லது முழுமையாக வெளியிலே கொடுப்பதாக இருந்தாலும் கொடுக்கலாம், உணவாக சமைத்து கொடுப்பதாக இருந்தாலும் கொடுக்கலாம். தாராளமாக குர்பானியினுடைய சட்டத்தை போன்றுதான் இதனுடைய சட்டமும். ஆக கறியை பெற்றோர்கள் தாராளமாக சாப்பிடலாம். எப்போ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால்,
நேர்ச்சை என்ற ஒன்று இதில் வந்து விட்டால், இப்படி நடந்தால் நான் இப்படி அக்கீகா கொடுத்துருவேன் அப்படின்னு ஒருத்தர் நேர்ச்சை செஞ்சிட்டாருன்னு சொன்னால், அப்பொழுது அந்த கறியிலிருந்து எதையும் பெற்றோர்கள் சாப்பிடக்கூடாது என்பதாக மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஆக பெற்றோர்கள் தாராளமாக அகீகாவினுடைய கறியை சாப்பிடலாம். ஒரு குழந்தை பிறந்து விட்டதென்று சொன்னால் 7ஆம் நாளுக்குள் அந்த குழந்தைக்கான நல்ல பெயரை நாம் தேர்ந்தெடுத்து 7வது நாள் பெயர் வைத்து அந்த குழந்தைக்கு மொட்டையடித்து அந்த முடியின் அளவிற்கு ஏற்ப சதக்கா, வெள்ளியை சதக்கா செய்து அந்த குழந்தையின் பெயரில் அகீகா கொடுப்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சுன்னத்தான காரியம். இதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒருவேளை 7வது நாள் அக்கீகா கொடுக்க முடியல, சூழல்கள் பொருளாதாரங்களில் பின்னடைவு அல்லது வேறு ஏதேனும் சூழல் சிரமம் என்றெல்லாம் இருந்தால் நீங்கள் அதை பிற்படுத்தி தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் முடிந்தவரை வேகமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வார்த்தைகள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் அதைத்தான் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். குழந்தைகளின் அகீகா கொடுக்கப்படாமல் இருக்குமானால் அவர்கள் பெற்றோர்களுக்கு பரிந்துரைக்க மாட்டார்கள் என்பதாக மேல் சொன்ன ஹதீஸிற்கு அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். என்றால் நாம் குழந்தைகளுக்கான இந்த விஷயங்களில் எல்லாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா சாலிஹான குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.